மாயா, அந்த இடம் சூப்பராக இருக்குல்லடி, எல்லாம் அழகா இருக்குடி. ஆமாடி. நான் பாட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம ஆமாடிங்கிற. இடம் சூப்பரா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இப்போ ஏண்டி 2 நாளைக்கு முன்னாடி நான் கேட்டப்ப என்ன சொன்னேன்? என் மனசுல ரகுவை நினப்பே இல்லை, நான் அவரை மறந்துட்டேன், ஒண்ணுமே அவர் வந்தாலும் நான் பேச மாட்டேன், அவரை மறந்துட்டேன்டி, ஒண்ணுமே அவர் நினப்பே மனசுல இருக்காது, அப்படி இப்படின்னு சொன்னேன். நேற்று என்னண்டா காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். பாட்டி கடந்து கத்துன்னு கத்துறாங்க. ஏன்டி எப்படி உட்காந்த? அப்போ உன் மனசுல ரகு இருக்காரு, இன்னும் அவரை தானே நினச்சிட்டு இருக்க. ஆமாடி, எப்படி நினப்பு இல்லாம இருக்கும்? இந்த மாதிரி சொன்னா எனக்கு கடுப்பாயிடுவேன் நான். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, என்ன இது? ஏன் அவரை உன்னால மறக்கவும் முடியாது? ஏன் அப்படி இருக்க? நீ நினைக்கிறீ அவரு நினைக்கிறாரு ஒன்று நினச்சிருந்தா வந்து பார்க்க வர மாட்டாரு? அவரு நினைக்கவே இல்லை, நீ ஏடி பித்துக்கொடி மாதிரி நினச்சிட்டு கிடக்குற? என்னால் அவரை நினைக்காம இருக்க முடியலடி, மறக்கவே முடியலடி. முடியாது, மறக்க முடியாதான். ஏன் தான் அப்படி இருக்க தெரியலடி, பொடி. மாயா, கவலைப்படாதடி, உன் ரகு உன்னை தேடி வருவாருடி, கவலைப்படாதே. நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமாட்டி? என்னடி இது? யாரும் பேசுற மாதிரி இருக்கு? நம்ம பேசிக்கிறத பார்த்து பேசுதுவா? யாருடி? அதான் தெரியலடி, யாரடி இருக்கும்? உன் பேரை வர சொல்லுதுவோ? மாயா, ரகு இல்லைன்னு நீ கவலைப்படுறியாங்குதுவோ? யாரடி? யாரடி நம்ம பேசுறது? யாரும் ஒட்டுக்கிட்டு நிற்குதுல்லடி? இங்க வந்து உக்காந்தது தப்படி, வாடி வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போக நான் விட மாட்டேன்டி, நீங்க போக முடியாது, இங்கேயே இருங்க. நீங்க போகவே முடியாது, இங்கதான் இருக்கணும். ஐயோ ஐயோ, என்னடி தெரியலடி, வீட்டுக்கு போனா நான் விட மாட்டேங்குது. எப்படி போறது? அதானே, எப்படி போறது வீட்டுக்கு? என்ன செய்யறது? எங்கேயும் வந்து மாட்டிட்ட மாட்டேங்க வந்து உக்காந்து. எங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறது? ஐயோ, எங்க அம்மா வச்ச கூப்பிடலாம் நம்பர் இருக்கு, பாட்டி எங்க நிக்குது தெரியலையே, இப்ப எப்படி கூப்பிடுறது? மாயா, ஏண்டி இப்படி பயப்படுறீங்க? பயப்படாம சும்மா இருங்கடி. யாரு என் பேரை சொல்லி கூப்பிடுறது? யாரு? யாருங்கிறன? யாரு பேசுறீங்க? யாரு? யாரு பேசுற மாதிரி இருக்கு? யாரு? இங்க யார் நிக்கிறா? யாரையுமே காணடிங்க. யாரு சிரிக்கிற மாதிரி இருக்கு? யாரு? யாருன்னு கேட்கறோம்ல, சொல்ல மாட்டீங்க. யாரு? எப்படி வீட்டுக்கு போறது? பெரியமாடு கூப்பிட்ட காதுல விழுவ மாடி. பாட்டி போவேனாண்டு சின்ன நேரத்தில் போய் அங்கே போய் உட்காராதீங்க இருந்துச்சு. நீ தான் வா போய் உட்காந்துருப்போம் காற்று வாங்கிக்கிட்டுன்னு சொன்னேன்ட்டு உன் பேச்சை கேட்டுட்டு நான் வந்தேன். இப்போ பயமா இருக்குது, யாரையுமே காணு. பேசுதுவோ யாரோ? எப்படி போறதுன்னு தெரியலடி, எனக்கு பயமா இருக்குடி. என்னடி இது? 7 மணிக்கு போனோம்வா, இன்னும் ஆலியங்கானு பெரியங்கானு, அப்படி எப்படி இங்கே தாண்டி போயிருப்பாளுவா? மணி 10 ஆயிடுச்சு. அதான் எங்கே போனாலும் தெரியலக்கா. எங்க போறேன்னு சொல்லாமையா போச்சுவா? என்ன நீங்க இவ்வளவு நேரம் தேடாம இருந்திருக்கீங்க? நாங்க வெளியே போயிட்டு இப்பதான் வர்றோம். எங்கேயோ தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தில் போய் காற்று வாங்கிட்டு வரேன்ட்டு போனாலுவா. இன்னும் காணும், எங்க இருக்குன்னு தெரியல இந்த தோட்டம்லாம். கவிதா, நீ பொண்ணு வளர்க்கறது சரியில்லை. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? 2 பேரும் சேர்ந்து எங்க போச்சுவா? முதல்ல வைத்தியக்கு விட்டு விட்டு வெளியே போக மாட்டா. இந்த மாயா வந்ததுல இருந்தா 2 பேரும் கிளம்பி போயிடுறாளுவா. அவ ஒண்டியமா தம்பி போறா, 2 பேரும் சேர்ந்து தான் போனாலுவா. சித்தி, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. மாயா வந்ததுல இருந்தா வைத்தியக்கு இப்படி ஆயிட்டா. அவ கூடயே சுத்திட்டு நிக்கிறா. 2 பேரும் இப்படி எப்படி கிளம்பி போயிடுறாளுவா. பொண்ணா பிறந்த பொண்ணு இப்படிலாம் நைட்டு நேரத்தில் இப்படிலாம் சுத்தலாமா? போலாமா? எங்க போயிருக்கோன்னு தெரியலையே. இப்ப யாரை கேட்கறது? எங்க போய் பாக்குறது? எங்கேயோ பூங்காக்கு தான் போறேன்னு சொன்னாலும் அண்ணன். உங்களுக்கு தெரியாது இந்த ஊர் தானே உங்களுக்கு. இந்த பூங்கா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது என்ன? என்ன பிள்ளை நீ? பூங்காண்டா எங்க இருக்குன்றே எனக்கு தெரியலையே. இங்க 2, 3, 4, 5 இடம் பூங்கா இருக்கு. அதெல்லாம் சுற்றி பார்க்க வரங்க, போவாங்க வரங்க. ஆனால் நைட்டு நேரத்தில் யாரும் அங்கே போவதில்ல, பகலில் தான் போவாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அலோடு கிடையாது அங்கே.
இந்த பிள்ளை எங்கே போச்சோன்னு எனக்கு எங்கே போய் நான் போய் தேடுறது? பேக்கி பிடிச்சிட்டு போயிடுச்சோ? மனுஷனே வாயை வச்சுட்டு சும்மா இரு. வாயில வந்துட போகுது. பேய் பிடிச்சிச்சான் பேய். எப்போ பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு பயந்து தொலைய வந்த மனுஷன். அப்பா சும்மா இருங்கப்பா. நீங்கள் வேற அவ்வளோ 2 பேரே காணுன்னு இங்கேயே தேடிட்டு கிடக்குறோம். நீங்கள் என்னடா இப்படி பேசுறீங்க? இந்த கவிதா இருக்காளே, கவிதா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கறது சரியில்லை. இந்த காயத்தறி பொண்ணு வளர்த்து வச்சிருக்கறது சரியில்லை. ரெண்டா தடிமாடு மாதிரி நேரத்தில் கிளம்பி போவாமா? எங்கே போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல ரெண்டாம். நான் என்ன செய்யறது அத்தை? நான் போவேனான்னு தான் சொன்னேன். 2 பேரை கேட்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து 2 போனாலுவோ. இன்னும் காணு. நீ அம்மா சொல்கிறாங்கன்னு கோச்சிக்காதீங்க. 2 பேருமே சரியில்லை. நீங்கள் தான் சத்தம் மட்டும் போவேனாண்டி வீட்டில் வச்சிருக்கணும். ஒரு வயசு பொண்ணு வள 2 பேரும் நைட்டு நேரத்தில் அனுப்பலாமா? நீ 2 பேரையும் அனுப்பி விட்டீங்களா? இப்போ எங்கே பேருக்காவுண்டு தெரியல. இப்போ எங்கே கடந்து தேடுறது? இப்படியே நின்று ஒரு பிரயோஜனமா கிடையாது. மணி 10க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன செய்யறது? சுப்பிரமணியா, நீ மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போய் நீ போய் ஒரு இடத்துல போய் தேடுங்க. நானே காயத்திரி கவிதா 3 பேரும் ஒரு பக்கம் போய் பார்க்குறோம். நீங்கள் ஒரு பக்கம் போய் 2 பேரும் போய் பாருங்க. பட்டு வீட்டில் இருக்கட்டும். அவள் மாசமா இருக்கிற பொண்ணு அவள் வீட்டில் இருக்கட்டும். அவளுக்கு துணையாக இவரு இருக்கட்டும். உங்கள் அப்பா இவர் தான் பயந்தாவளையாச்சே. இவர் எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. வீட்டில் கடந்து தொலையிட்டான். ஆமாம் மாப்பிள்ள, அத்தை சொல்கிறது தான் கரெக்டு. வாங்க நம்ம போய் ஒரு பக்கம் தேடி பார்ப்போம். அது 3 பேரும் போய் ஒரு பக்கம் தேடி பார்க்கட்டும். நீங்கள் 3 பேரும் பயப்படாமல் போவீங்களாம்மா? எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் போகும்போது என்ன, நான் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வரேன். வாங்க மாப்பிள்ள, போய் ஒரு 4-5 பூங்கா இருக்குது இந்த ஊரில். போய் அங்கேயே போய் தேடி பார்ப்போம் எங்கே இருக்குதோண்டு. அக்கா சீக்கிரம் போவோம். நிற்க நேரம் ஆகுது. நீங்களும் சீக்கிரம் போங்க. நீங்களாம் அண்ணனும் போயிட்டு வாங்க. எங்களுக்கு நேரம் ஆகுது. நாங்கள் 3 பேரும் போய் பார்க்குறோம். ஆமாம், அம்மா சொல்கிறத கட்டு. நீங்களும் போயிட்டு வாங்க. போய் தேடுங்க. என்ன செய்கிறது? அப்படி எங்கே இருக்க ஒன்றும் தெரியலையே. நீங்கள் 2 3 5 பேரும் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நான் அப்பா வச்சுட்டு வீட்டில் இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேப்பா. நான் போக மாட்டேன். உன்னை யாருப்பா சொல்கிறா? நீ தான் பயந்தாவளின்னு தெரியுமே. நீங்கள் வீட்டில் இருங்கப்பா. ரைட் இருக்கா? சார்ஜ் ரைட் எடுத்துக்கோங்க. நமக்கு ரைட் இருக்கா? காயத்திரியே நீ வச்சிருந்திய ரைட் இருக்கா? இருக்குக்கா, எடுத்துகிட்டு போவோம்.